அன்பு சொந்தங்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும். நான் நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்கன்னு நெனைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு என்ன சமைக்கிறதுன்னு பார்க்கலாம். செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இது வந்து அரிசி மாங்கான்னு சொல்லுவாங்க. நார்லாம் இருக்காது, நல்லா இருக்கும் மாங்காய். புளிப்பு இருக்காது அவ்வளோக்கா. பச்சை மிளகா, கருவேப்பிலை, கடுகு கொஞ்சம். இது வந்து பொடி செய்கிறதுக்கும் கடுகு கொஞ்சமும் வெந்தயம் கொஞ்சமும் நம்ம வறுத்து பொடி செஞ்சுக்க போகிறோம். மிளகாத்தூள் கொஞ்சம், தேவையான அளவு உப்பு, சுத்தமான மரச்செக்கு நல்லெண்ணெய். வந்து தாளிக்கிறதுக்கு மரச்செக்கு நல்லெண்ணெய் ஊற்ற போகிறோம். இப்போ வந்து வெந்தயம் போட்டுக்கலாம். வெந்தயமும் கொஞ்சம் கடுகும் போட்டுக்கலாம். வெந்தயம் நீங்கள் இதோட கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கிட்டாலும் பரவாயில்ல. ரெண்டும் போட்டு கொஞ்சம் நல்லா வறுத்துக்கலாம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் வீடியோ. ஊறுகாய் லாஸ்ட்டில் வந்து ஒரு சீக்ரெட்டான பொடி போட போகிறோம். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம், நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். தேவையான அளவு கொஞ்சம் தாராளமாகவே ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெய். எண்ணெய் காயட்டும். காஞ்சிருச்சு. கடுகு போட்டுக்கலாம். ஒரு வரமிளகாய் மட்டும் போட்டுக்கோங்க. நாங்கள் காமிக்கலை, இப்போ போடையில் காமிக்கிறேன். ஒரு வரமிளகாய் மட்டும் பார்த்துக்கோங்க. கருவேப்பிலை போட்டுக்கோங்க. ரொம்ப கருகிற வேணாம். கொஞ்சம் மாங்காய் போட்டுக்கலாம். நல்லா மாங்காய் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிடலாம். இந்த எண்ணெயிலே கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். அப்போ தான் நல்லா கலராக இருக்கும். இப்போ நல்லா நம்ம இந்த எண்ணெயிலே நம்ம மிளகாத்தூள் போட்டோம். நீங்கள் லாஸ்ட்டில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கோம், நிறையவே தான் ஊற்றிருக்கோம். நம்ம வீட்டுக்கு செய்கிறனால ரொம்ப எண்ணெய் தேவையில்லை. அது வேகிற அளவுக்கு இருந்தால் போதும். நம்ம பாட்டிலில் ஸ்டோரேஜ் பண்ணையில் அது மேலே கொஞ்சம் எண்ணெய் காய்ச்சி ஊற்றினோம்னா நல்லாயிருக்கும். கெட்டு போகாது அவ்வளோ சீக்கிரம். வேகட்டும். தேவையான அளவு உப்பு போட்டுருங்க. நம்ம வீட்டுக்கு தான் செய்கிறனால ரொம்ப உப்பு உரப்புலாம் ரொம்ப தேவையில்லை. ஆயில்னா நம்ம எப்படினாலும் ஃப்ரிட்ஜில் வச்சு தான் யூஸ் பண்ண போகிறோம். அதனால் கெமிக்கலு எதுவுமே தேவையில்லை, வினிகரும் தேவையில்லை. சாப்பிட்றப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி எடுத்து வெளியே வச்சாலே அந்த கூலிங் போயிடும். இது ஒரு மாதத்துக்கு கூட வச்சுக்கலாம். நம்ம கைப்படாமல் தண்ணி படாமல் இருந்துச்சுன்னா ஒரு மாதம் வச்சுக்கலாம் இந்த ஊறுகாய். இதில் ஒரு பொடி ஒன்று போடுவோம், ஆனால் யாரும் அந்த பொடி போட மாட்டாங்க. நம்ம போட போகிறோம், பாருங்கள். இந்த ஊறுகாய்க்கு நம்ம தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாது. தண்ணி ஊற்றினோம்னா கெட்டு போயிடும். எண்ணெயிலே தான் வேகணும். எண்ணெய் அதிகமாக தான் ஊற்றிருக்கோம். வேக வேக நல்லா கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரி ஆகும். அதனால் சிம்மில் வச்சு சீக்கிரம் வெந்துடும். இது வெந்தயமும் கடுகும் பொடிச்சு வச்சுருந்த பொடி போடுறோம். உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இப்போ வந்து வெள்ளைத்துருவல் போட போகிறோம். நம்ம வெந்தயம் போட்டிருக்கனால கொஞ்சம் வெல்லம் போட்டோம்னா இந்த கசப்பு தெரியாது. தண்ணியே எதுவுமே ஊற்றலை பாருங்கள். மாங்காய் வேக வேக அதுவே தண்ணி நல்லா வருது.
இந்த தண்ணியை ஊற்றாமல் அந்த எண்ணெயிலே தான் மாங்காயை நம்ம வேக வச்சுட்ருக்கோம். இந்த ஊறுகாய் உடனே சாப்பிட்றத விட ஒரு 2 நாள் வச்சு சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும், ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் உப்பு பத்தலை, உப்பு கொஞ்சம் போட்டுக்கிறோம். பார்த்துட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கிறோம். நம்ம எந்த கெமிக்கல் இல்லாமல் நேச்சுரலாக செய்கிறோம். இப்போ இதில் வந்து கொஞ்சம் இதான் நம்ம எடுத்து வச்சுருக்க சீக்ரெட் பொடி, நம்ம சேனலில் போட்டிருக்க இட்லி பொடி. இதுதான் இப்போ நம்ம போட போகிறோம். இந்த இட்லி பொடியிலே பெருங்காயம், உளுந்து, மிளகா, பூண்டு, எள் எல்லாமே நல்லா வறுத்து எண்ணெயிலே வறுத்துருக்கோம். இது நீங்கள் இந்த பொடி வந்து நம்ம சேனலில் போய் பாருங்கள், செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லா வாசமாக இருக்கும். எள் போட்டிருக்கனால கொஞ்சம் ஊறுகாய் வந்து நல்லா வித்தியாசமாக இருக்கும். நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லா வாசமாக இருக்கும். தயிர் சோறு, சாம்பார் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான். எண்ணெய் கூட நம்ம அதிகமாக ஊற்றலாம். ஊற்றின எண்ணெய் தான் இதுவே போதும். பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். நம்ம அதிகமான எண்ணெய் தேவை கிடையாது, இதே போதும். நல்ல வாசமான நல்ல ஒரு மாங்காய் ஊறுகாய். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்னு இருக்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு டிஷ்ஷும் நோட்டிஃபிகேஷன் ஆகும் உடனே. அவ்வளோதான்.